ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சர்பத் ரெசிபி பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்பத் எவ்வளோ செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து சக்கரை போட்டு லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம். 2 பெரிய சைஸ் கிளாஸ் ஜூஸ்க்கு வந்து 2 வந்து மீடியம் சைஸ் லெமன் எடுத்துருக்கேன். சேர்த்துருக்க சக்கரை வந்து தண்ணியில் நல்லா கரையணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஜூஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சம்சா விதையை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த ஊற வச்சு சேர்க்குற சம்சா விதை ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துட்ட லெமன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய பொருள். ஸோ இந்த வெயில் டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூஸ் அடிக்கடி செஞ்சு குடிச்சிட்டே இருங்க. அப்போ தான் உடம்பு பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாகவே இருக்கும். இப்போ இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான நன்னாரி சர்பத் வந்து சேர்த்துக்கிறேன். நன்னாரி சர்பத் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜூஸ் டம்ளரில் சர்வ் பண்ண வேண்டியதான். ஜூஸ்க்கு சேர்க்குற தண்ணியை பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு சேர்த்துக்குங்க, அப்படி இல்லாட்டி ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க மேலாப்பில். அவ்வளோதான், நம்மளோட சர்பத் வந்து நல்லா சூப்பராக ஜில்லுன்னு ரெடி ஆயிடுச்சு. நிறைய வெரைட்டி ஜூஸ் ரெசிபி வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.